என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29 31 வசனங்களை வாசிக்கிறேன். என்னாகமம் 10 29 31 வசனங்களை வாசிக்கிறேன். அப்போது மோசே மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் பண்ண போகிறோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார்கள். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்திற்கும் போக வேண்டும் என்றான். அப்போது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்தரத்திலே நாங்கள் பாளையமர்ங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையின்படியே உனக்கு நன்மை செய்வோம் என்றார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே மோசே தன் மகனான ரெகுவேலுடைய மகனாகிய ஓபாவை கூட்டிக் கொண்டு வருகிறான். இவர்கள் பாளையத்துக்கு புறப்படும் போது, இந்த பாளையம் முதலாவது இங்கு புறப்படுகிற 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் தேதியிலே மேகம் சாய்ச்சுடைய வாசஸ்தலத்திலிருந்து உயர எழும்பிட்டு, எப்பொழுது அந்த மேகம் எழும்புகிறதோ இவர்கள் புறப்பட வேண்டும். இது முதல் பயணமாக இவர்கள் புறப்படுகிறார்கள். சீனாய் வனாந்திரத்திலிருந்து இவர்கள் புறப்படும் போது, அப்போ மோசே தன் மகனுடைய மகனாகிய ஓபாவை பார்த்து சொல்றார், நீ எங்களோட கூட வா. ஏனென்றால் நாங்கள் வனாந்திரத்திலே பாலிமருங்க இடத்தை எல்லாம் நீ அறிந்திருக்கிறபடியா எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். ஆமேன். இந்த நாளிலும் நாம் மற்றவர்களுக்கு கண்களை போல இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் இருந்தார். ஆகவே இங்கே வனாந்திரத்திலே நாங்கள் எப்படி போவோம் என்று மோசே அவரிடத்தில் கேட்ட போது, அந்த ஓபாவை அவர் சொல்லுகிறார், இல்லை நான் போகிறேன், நீங்க வாங்க. கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நாங்க நன்மை செய்வோம். ஆகவே நீ எங்களுக்கு எப்படி இருப்ப? கண்களை போல இருப்பாய். கண்கள் எதை குறிக்கிறது என்றால், மற்றவர்களுக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டுகிறதா இருக்கிறது, மற்றவருடைய வாழ்க்கைக்கு வழி காட்டுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் மற்றவர்களுக்கு வழி காட்டுதல் வைத்திருக்கிறார், மற்றவர்களை வழி நடத்துவர்களாய் வந்திருக்கிறார். அந்த இயேசு என்ற அந்த வழிக்குள்ளாக, அந்த பாதைக்குள்ளாக அநேகரை கொண்டு வர செல்வதற்காக உங்களையும் என்னையும் மற்றவர்களுக்கு கண்களை போல வைத்திருக்கிறார். அப்ப இந்த கண்களா இருக்கிற நாம் மற்றவர்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும், எப்படி அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை சில வசனங்கள் மூலமா நாம் தியானிக்க போகிறோம். யோபு பக்தன் சொல்லுகிறார் 29:15, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலமா இருந்தேன். பாருங்க, அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். அவர் சொல்லுகிறார், நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலமா இருந்தேன். பாருங்க, குருடனா இருக்கிறன்ட்டு அவர் விடல. அந்த குருடனுக்கு என்னெல்லாம் தேவையோ, அவன் எங்கெல்லாம் போகணுமோ, எதெல்லாம் செய்யணுமோ, அவனுக்கு எல்லாவற்றையும் நான் செய்தேன். அது மட்டும் சப்பானி, அவன் எங்கெல்லாம் போகணுமோ அவனுக்கு நான் காலா இருந்தேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், தேசத்திலே பெரிய ஐஸ்வர்யவான். அவர் ஏழைகளோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு உதவுகிறவராய் இருக்கிறார். குருடனுக்கு ஒன்றும் தெரியாத குருடன், எங்க போகிற இந்த பாதை அறியாத அந்த குருடனுக்கு அவர் எங்கே போக வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று யோபு வழி நடத்துகிறார். இரண்டாவது, அவர் கால்களுக்காக அவர் நடக்க முடியாத ஒரே இடத்துல இருக்கிறவனா இருக்கிறான். சப்பானி என்பது அவனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. அவன் வாழ்க்கையில அவனுக்கென்று ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. ஆனால் யோபு பக்தன் அங்க அவருக்கு வழிகாட்டுகிறார் இருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் 1-6 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது, அங்கே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, அங்க பிறவி முடமா இருந்த சப்பானி இருந்த ஒருவரை பார்க்கிறார்கள். அவரிடத்துல போய் அவங்க தேவாலயத்துக்கு போகும்போது அங்க அந்த பிச்சைக்காரன் கேட்கிறான், தேவாலயத்தில் அலங்கார வாசல், ஆனா அதுக்கு முன்பாக இந்த மனிதன் அலங்கோலமா இருக்கிறான், எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அது போலத்தான் பேதுரு யோவான் அந்த தேவாலயத்துக்கு போகும்போது இவரிடத்துல கேட்கிறான்.
ஆனால் பேதுரு சொல்லுகிறார்கள், யோவானும் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், அவரை ஒத்தி பார்த்து, எங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். அது என்ன? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் எழுந்து நட. ஆமென். நம்ம இடத்துல ஆண்டவர் அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறது என்ன? அந்த வல்லமை. அப்ப சொல்ற பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் அவங்க கிட்ட தேவ ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு அன்பார்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? பொன்னும் வெள்ளியும் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? மற்றவங்களை போதிக்கத்தக்கதான பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாரா? மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற அந்த பரிசுத்த நமக்குள்ள இருக்கிறாரா? நமக்கு உணர்வு கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாரா? கர்த்தருக்கு பைபிள்ல கற்றுக் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாரா? இன்னைக்கு அநேகருக்கு வெள்ளியும் பொன்னும் பணமும் இருக்கிறது, பதவிகள் இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் அங்கே விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. நீங்கள் மற்றவர்களை வழி நடத்தி கொண்டு போவீர்கள். அவன் பாருங்க, இச்சைக்காரனா இருந்தான், தேவ வல்லமை இவங்க வெளிப்பட்ட போது அவன் தேவாலயத்துக்குள்ள அவன் குதித்து எழுந்து அவன் பிரவேசித்தான் என்று பார்க்கும். மிகுந்த சந்தோஷம், ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இவன் வாசல் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அல்லவா? தாய் வெற்றி பிறந்தது முதல் அவன் சப்பானியா இருந்தவன் அல்லவா? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, அநேகரை சப்பானுகளை நடக்கத்தக்கதாக, குருடரின் பார்களை திறக்கத்தக்கதான ஒரு வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல அதை நீங்களான பயன்படுத்துவதா இருக்க வேண்டும். அநேகருடைய கண்களை திறக்கிறவளா இருக்கின்ற வேண்டும். இந்த பாவத்தின் கண்கள், உலகம் பாவத்தின்ற கண்களுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. மாய்களை நம்பி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சத்துரு எல்லாரையும் விழுங்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய கண்கள் இப்போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அநேகருக்கு நன்மை செய்யலாம் இருக்க வேண்டும். அதைத்தான் எதை சம்பத்தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ள வர வேண்டும். அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் இல்லை என்றால் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதை தைரியமா சொல்லுகிற, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். நம்ம இடத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அநேகருக்கு வழி காட்டுறதுக்கு, சத்திய வழியில நடத்துறதுக்கு, இயேசு விட்ட கொண்டு வர்றதுக்கு, அந்த பரிசுத்தமான பாதையில வழி நடத்துவதற்கு அந்த பரிசுத்த நமக்குள்ள இருக்கிறாரா? ஆகவே நாம் இந்த நாளே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, யோபு 4:4 நம்ம வாசிக்கும் போது, விடுகிறவனுடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். விடுகிறவன் என்னுடைய வார்த்தையால் நிற்க பண்ண வேண்டும். நிறைய பேர் டாக்டருங்க கை விட்டுருவாங்க. உங்களால இவ்வளவு தாங்க பண்ண முடியும், இந்த இனிமே காப்பாற்ற முடியாது, இந்த சகோதரியை காப்பாற்ற முடியாது டாக்டர் சொல்லுவார்கள். நம்ம போய் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார், வல்லமையோடு வைத்திருக்கிறார். அங்க போய் ஜெபம் பண்ணும் போது நம்ம அவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும். அவருக்கு ஆமா டாக்டர் சொல்லிட்டாருங்க அவ்வளவுதாங்க, இன்னும் ஒண்ணும் பண்ண நம்ம சொல்லிடக்கூடாது. உலகத்தார் சொல்லுவார்கள், கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். விடுகிற வார்த்தையால் நிற்க பண்ணுகிறவராய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பூவிப்பீர்கள், கர்த்தரை நம்புங்கள், விசுவாசிகள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வார்த்தைகள் அவங்க நிற்க பண்ண வேண்டும். அந்த அபிஷேகம் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில முன்னேறி செல்கிற ஒரு வழி அவளை காட்ட வேண்டும். இந்த பிசினஸ் அவ்வளவுதான், இந்த ஊழியம் அவ்வளவுதான், கணவன் மனைவி பிரச்சனை இவ்வளவுதான் இல்ல. கர்த்தர் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை கேட்பார். உங்க குடும்பத்தை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை சமாதானமாய் நடத்துவார், உங்க வேலைத்துல உயர்த்துவார். அதிகாரிகளுக்கு தொந்தரவு பண்றாங்க கவலை தயவுண்டு பண்ணுவார். எப்போ நடக்கும் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும்போது அந்த அபிஷேகம் நம்மளை மற்றவர்களை வழி நடத்தக்கூடும். வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நேரம் வழிநடத்தும். அது இயேசு கிறிஸ்தையே அந்த இயேசு சென்ற வழி முடியும். ஆகவே தான் தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்களாலும் பலப்படுத்த வேண்டும். யோபு 16:5 சொல்லுகிறார், ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு இடன் சொல்வேன், என் உதடின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆனாலும் நான் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்வேன், மற்றவங்களுக்கு திடன் சொல்ல வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். நம்முடைய உதடுகளின் அசைவு அநேக துக்கத்தை ஆற்ற வேண்டும். இந்த உலகம் துக்கத்துக்குள்ளாக இருக்கிறது, கண்ணீருக்குள்ளாக இருக்கிறது. அநேகர் வீழ்ந்து கொடுக்கிறார்கள், துக்கத்தோடு தூங்குகிறார்கள், வேதனையோடு தூங்குகிறார்கள், வியாதியோடு தூங்குகிறார்கள், மரண பயத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய உதடுகளின் அசைவு
தேவன் நமக்கு கொடுத்துக்கிற அந்த உதடுகளின் அசைவு, அந்த வல்லமை மற்றவர்களை துக்கத்தை மாற்றுகிறதாய் மாற வேண்டும். அன்பானவர்களை, நமக்குள்ள அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். யோபு 29:16 வாசிக்கும் போது, நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, எளியவர்களுக்கு தகப்பன். நீங்க நானும் ஒரு எஜமானாய் காமிக்க கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நான் ஒரு பெரிய ஆளா இருக்கக்கூடாது. எளியவருக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஒரு பிள்ளையை எப்படி அரவணைப்பாங்களோ, அந்த பிள்ளை எப்படி கீழே வந்தாலும் தூக்கி நிறுத்தி பாப்பான குளிக்க வச்சு கொண்டு போவாங்களோ, அது போல எளியவர்களுக்கு நாம் தகப்பனை போல மாற வேண்டும். அறியாத வழக்கை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவருடைய காரியங்களை நம்ம விசாரிக்க வேண்டும். இயேசு நம்மளை விசாரிக்கிறவர். நாம மற்றவருடைய காரியங்களை, குடும்பங்களை, துக்கத்தோடு இருக்கிற நாம் நீங்கள் விசாரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். யோபு 29:25 நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்றார், துக்கிக்கிறவனை தேற்றம் பண்ணுகிறவனை போல இருந்தேன். துக்கிக்கிறவனை தேற்ற வேண்டும். இன்னைக்கு அநேக துக்கத்தோடு இருக்கிறார்கள். வேலை ஸ்தலத்துல துக்கம், அதிகார நிமித்தம் துக்கம், மற்றவர்கள் கூட இருக்கிறனால நிமித்தம் துக்கம், நமக்கு வேதனை வருகிறது. அப்படியேப்பட்டவளை நாம் ஜெபத்தினால் தாங்குகிறவர்களா இருக்க வேண்டும். உடைந்த குடும்பங்களுக்கு நாம் ஒரு ஆறுதலா இருக்க வேண்டும். தேற்றவர்கள் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த குடும்பங்களை தூக்கி நிறுத்துவர்களா நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 12:13 வாசிக்கும் போது, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள். ஆமேன். பாருங்க, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தணும். திரும்ப நிமிர்த்தம். அவங்க வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? திரும்பவும் நிமிர்த்தத்துக்கு அந்த பேல் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க வாயில வர வார்த்தைகள் அநேக திடப்படுத்தும், பலப்படுத்தும், அநேகுடைய வேதங்களை நீக்கி அவரை சுத்தமாக்கும். பிசகி போன எல்லாவற்றையும் மறுபடியும் சுகமாக்கும். முடமாய் இருக்கிறது பிசகி போக சுத்தமாகும்படி அவருடைய பாதைகளுக்கு வழியை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நாம திரும்ப நிமிர்த்துகிறோடாய், அங்க வாழ்க்கையை திரும்ப நம்ம தேவனுடைய வார்த்தையினால் நிற்க பண்ணுகிறாய். அந்த குடும்பங்களை நிற்க பண்ணுகிறாய், அவருடைய வாழ்க்கையை நிற்க பண்ணுகிறாய், அந்த ஊழியங்களை திரும்ப நிற்க பண்ணுகிறாய். நம்முடைய வாழ்ந்த வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். அது தைரியமுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். அநேகர் உற்சாகமாய் தேவனுக்குள்ளாக ஊழியம் செய்யும்படி இருக்கிறதா இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள அந்த பரிசுத்த ஆவியா நமக்குள்ளாக இருக்கும் போது நாம் மற்றவங்களுடைய காரியங்களிலே கரிசனையுள்ளவர்களாக இருப்போம். அவர்களை தூக்கி விடுவோம். தளர்ந்து போயிருந்தாலும், நெகிழ்ந்து போயிருந்தாலும், முடமாய் இருந்தாலும் அதை பலனடைய நம்மளால கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்து நிற்க வைக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு 29:11 சொல்லியிருக்கிறார், என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சி கொடு. அருமையானவர்களே, என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. ஆமேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க பண்ணீங்களே ஜெபம், நீங்க எனக்கு உதவி செய்வீங்களே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, எவ்வளவு ஆறுதலா இருக்கிறது. என் கண் கண்ட எனக்கு சாட்சி சொன்னது. ஐயா, நம்மளை பார்த்த ஒரு சாட்சி சொன்னோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். இயேசு சொல்லி இருக்கிறார், உயிர் தேர்ந்த பிற்பாடு இயேசு தமிழ் சிசில போட்டாரு, நீங்க உலகம் எங்க போய் எனக்கு சாட்சிகளா இருந்து சொல்லுகிறார். ஆகவே சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளே, நம்ம சாட்சி நிமித்தம் புறஜாதியர் வருவார்கள். நம் கிறிஸ்துவலா இருக்கிறோம், ஆனா மற்றவர்கள் வழிகாட்டியா இருக்கிறோமா? அவர்களுக்கு கண்களை போல இருக்கிறோமா? நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேக உள்ள வராதற்கு காரணம் நம்ம தேவ பிள்ளைகள் இன்னைக்கு சாட்சி இல்லை. குடும்பத்துல சாட்சி இல்லை, வேலை ஸ்தலத்துல சாட்சி இல்லை. காசுக்காக என்னென்னவோ செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குறார்கள். வாங்கக்கூடாது, அது இல்லை, நித்தியம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை நம்ம ஒன்று கொண்டு போக முடியாது. எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். போதும் என்று உங்களுக்கு இருக்கு, போதும் என்று இருங்கள். போதும் என்ற தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆகவே நம்ம எந்த இடத்துல யாரும் வாங்கிடக்கூடாது, லஞ்சமோ மற்ற காரியங்களுக்காக நாம் தலையிடக்கூடாது, தவறான காரியங்களை தலையிடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கும் போதுதான் நாம் மற்றவர்களை வழி நடத்த முடியும், மற்றவர்களை பாதை காட்டுல கண்களாய் இருக்க முடியும். ஆமேன். ஆகவே நம்ம இன்னொரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். நம்ம ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதயவற்றையும் நாம் ரட்சித்தாராம். யோபு சொல்லுகிறார், ஏழையையும் திக்கற்ற பிள்ளையும் உதயவற்றையும் ரட்சித்தாராம்.
எபிரேயர் 11:4 சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை மேன்மையான தேவனுக்கு செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்த. ஆமென். நாம் செய்கிற நன்மைகளை குறித்து கர்த்தர் நமக்கு சாட்சி சொன்னங்க. நாங்க எவ்வளவு யாருக்குன்னா நம்ம உதவி செய்யலாம், எப்படினாலும் உதவி செய்யலாம். ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறதா இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஊழியங்களும் நாம் செய்கிற நன்மைகளும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். பாருங்க, ஆதியாகமம் 4:4 சொல்றாரு, அவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், சாட்சி கொடுக்கிறார். அந்த ஆபிலுடைய காணிக்கை குறித்து அவன் செய்த அந்த முழு பலத்தோடு முழு மனதோடு கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அது போல நாமும் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே மத்திய 6:22 சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்க ஒப்பு கொடுப்போம். நாம் மற்றவர்களுக்கு வழி நடத்த, மற்றவர்களுக்கு வழி காட்ட, மற்றவர்களை தூக்கி நிறுத்த, விழுந்த போர்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த, அந்த குடும்பங்களை தேவனுக்கு முன்னாக வழி நடத்த, நம்ம வேலை ஸ்தலத்துல நம்மோடு கூட இருக்கிறவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்த, பரலோகத்துக்கு நேராக வழி நடத்த, எல்லாரையும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க நம்முடைய கண்கள் தெளிவா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் கர்த்தாவே, நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்களும் மற்றவர்களுக்கு கண்களை போல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளையோ இதை கேட்ட ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தினதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.